வேலூர் மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்ட வீடுகள் கட்டத் தொடங்கிய மக்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி வரவில்லை. இதனால் அவர்கள் வேதனையில் தவிக்கின்றனர். இதுகுறித்து புதிய தலைமுறை களத்திற்கு சென்று பிரத்யேகமாக சேகரித்த தகவல்களை தொகுப்பாக பார்க்கலாம். சொந்த வீடுன்றது எல்லாருக்குமான ஒரு கனவு தான். அப்படியான தங்களோட கனவு இல்லங்களை கட்ட முயற்சித்து தற்போது கடனில் சிக்கி தவிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் குப்பாத்தாமோட்டூர் கிராம மக்கள். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். குடிசையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட திட்டம்தான் கலைஞரின் கனவு இல்லம். இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்ட தமிழக அரசு திட்டமிட்டிருந்தது. அதற்கான முதற்கட்ட பணியையும் தொடங்கியது. ஒரு வீட்டிற்கு 3,50,000 ரூபாய் தொகையை 4 கட்டங்களாக அரசு வழங்குகிறது. இந்த திட்டத்தின்படி வேலூர் மாவட்டத்தில் 2,700 பேருக்கு வீடு ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கின. மாவட்டத்தில் 40% பேருக்கு இன்னும் நிதி வரவில்லை. குறிப்பாக காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட குப்பத்தமோட்டூர் ஊராட்சியில் 30 வீடுகள் ஒதுக்கப்பட்டு 2ஆம் கட்டமாக சுவர் எழுப்பி ஜன்னல் அமைக்கும் பணியும் நிறைவடைந்த போதும் அவர்களுக்கான தொகை அரசிடம் இருந்து இதுவரை வரவில்லை. இந்த மழை வந்தால் வீடே கிடையாது எங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு வீடு கொடுத்தீங்க. ஆனால் தான் அர்ஜென்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோம், கடை வாங்கி இந்த வீடு கட்ட ஆரம்பித்தோம். நீங்கள் அரசாங்கம் எதுவுமே இது ஸ்டெப் எடுக்கவே இல்லை. எங்கள் கிட்ட இருக்கிற நகை கடனோட வாங்கி கட்டடம் ஏற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு பில்லு கூட வரல. அப்போ நீங்கள் கொடுக்காதே இருந்திருக்கலாம் இல்லையா? கடன் வாங்கி தான் இப்போ ஓரளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் கவர்மெண்ட்ல எடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு 50 மூட்டை சிமெண்ட் எடுத்தோம். அதுவும் எடுத்து 2 மாசத்துக்கு மேலே ஆச்சு. சிலர் 3 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இதாகி போச்சுங்க. அரசு ஒதுக்கீடு செய்யும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்கமே 50 மூட்டை சிமெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிமெண்ட் மூட்டைங்க கொடுத்து 3 மாசம் ஆயிருக்குது. ஆனா இதோட நிலைமை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க சொல்றது இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால கட்டி ஆகிறதுனால என்ன ஆகும்னா, நாங்க அடுத்து கட்ட போறது இந்த சிமெண்ட் மோல்டிங் போட்டு தான் பயன்படுத்த போறோம். அப்படி மோல்டிங் போடும்போது இதோட உறுதித்தன்மையில எங்களுக்கு கேள்விக்குறி இருக்கு அப்படின்ற ஒரு அச்சத்தை இவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம தட்டி பாக்குறப்பே தெரியும், ஒவ்வொரு சிமெண்ட் முட்டையும் தட்டுறப்போ அது கல்லு மாதிரி ஆயிருக்கிறத பார்க்க முடியும். இதனால இதுல வீடு கட்டும் போது அதோட உறுதித்தன்மை இருக்குமா அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு அச்சமாகவும் இருக்குது. நம்ம கை காசு போட்டு கட்டல, அங்க கடன் வாங்கி தான் நாங்க கட்டணுங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, 50 மூட்டை சிமெண்ட் நீங்க எடுத்தா தான் பில்லு வரும் அப்படின்னு சொல்ல வச்சு நாங்க 2000 ரூபாய் வண்டி கூலி கொடுத்து காட்பாடியில் போய் எடுத்துட்டு வந்தோம். இப்போ அந்த சிமெண்ட் எல்லாம் கட்டி போயிடுதுங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னும் எங்களுக்கே பில்லு வரல, மேல இடத்துல இருக்கு, அங்கிருந்து வந்தாதான் நாங்கள் இது பண்றதுக்கு அப்படின்றாங்க. எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க. இதுகுறித்து புதிய தலைமுறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசிடம் இருந்து நிதி வரவில்லை என்பதால் பயனாளிகளுக்கு தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக தெரிவித்தார். பயனாளிகளுக்கான தொகையை அரசிடம் இருந்து விரைவில் பெற்று வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இருந்த வீட்டையும் இழந்துள்ளதால் ஒருபுறம் வட்டி, மறுபுறம் பருவமழையும் இவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. 1 வார காலத்தில் பில் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இருந்தபோதும் இவர்களின் இல்லம் முழுமையடைந்து கனவு நிறைவேற அரசு விரைந்து செயல்பட வேண்டியது கடமையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் சா குமரவேல்.